மண்ணிலே ஈரம் உண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு நமக்கு கைதாங்க ஜீவன் உண்டு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு பல்லவி இது இருக்கும். சரணம் எழுதும்போது நான் ஒரு வரி எழுதியிருந்தேன். உள்ளொளியை காண்பது தான் பூமியிலே உன் உயரம் அப்படின்னு எழுதினேன் நான். ஞானவேல் கையில் கொடுத்தாச்சு, பாடியெல்லாம் பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இல்லை நல்லா இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஒரு சின்ன இது திருத்தம், அது மட்டும் இது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே புரியல. ஏன்னா படம் முழுக்க மார்க்ஸை காட்டுகிறார், அம்பேத்கரை காட்டுகிறார், பெரியாரை காட்டுகிறார். இப்படி மார்க்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் படம் முழுக்க காட்சிக்கிறார். அங்கங்கே சிவப்பு கொடி பறக்கிறது. இதெல்லாம் மீறி கிளைமேக்ஸில் இந்த படம், இந்த திரைப்படம் இதெல்லாமே ஒரு நம்பிக்கையை நோக்கி இந்த படம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளொளியை காலில் அந்த பொண்ணு படிக்குது. அட்னக்காலை போட்டு அமர்ந்து கொண்டு அந்த செய்தித்தாளை எடுத்து படிக்கிற பொழுது கண் அசைவில் உள்ளொளியை காண்பது தான் பூமியிலே உன் உயரம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா கண்ணில் தானே ஷாட் வச்சுருக்காரு அப்படின்னு நான் எழுதிட்டேன். இல்லை இந்த உள்ளொளி மட்டும் கொஞ்சம் மாற்றிடலாம் அப்படின்னு. இல்லை உள்ளொளி நல்லா தானே இருக்குது அப்படின்னு. இல்லை எனக்கு ஒன்று தோணுது, நான் சொல்லவான்னு கேட்டேன். சொல்லுங்கள் அப்படின்னா, உள் உறுதியை காண்பது தான் பூமியிலே உன் உயரம்னு ஒரு சொன்னார். ஒளிக்கும் உறுதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் இந்த ஜெய்பீமினுடைய மொத்தமான விஷயம். உள்ளொளி என்று போட்டிருந்தால் அது அம்பேத்கராக மாறி இருக்காது, காந்தியாக மாறி இருக்கு. இவ்வளவு கவனமாக சிந்திக்கக்கூடிய ஒருவன் தான் எனக்கு நண்பனாக வாய்ப்பிருக்கிறான், தமிழ் சமூகத்துக்கு இயக்குநராக வாய்ப்பிருக்கிறான் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.